சென்னை வேளச்சேரி காந்தி சாலையில் செயல்பட்டு வரும் சந்துரு அகாடமி மீது ரவுடிகள் தாக்குதல் நடத்தியிருப்பதாக புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அகாடமியில் பயின்று வந்த மாணவர்களை உரிமையாளர் கண்டித்ததால் ரவுடிகளுடன் வந்து இந்த தாக்குதலை மேற்கொண்டிருப்பதாகவும், ரவுடிகள் தாங்கள் திமுக எம்பி தமிழச்சி தங்கபாண்டியனின் உறவினர்கள் என கோரி தாக்கியிருப்பதாகவும் புகாரில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தாக்குதல் குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் ஏற்கவில்லை என கூறி இணை ஆணையர் அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர்கள் விசாரித்து புகாரை பெற்றதும் தர்ணாவை கைவிட்டு கலைந்து சென்றிருக்கிறார்கள். இது குறித்தான அண்மை தகவலை தற்போது பார்த்து வருகிறோம். சென்னை வேளச்சேரி காந்தி சாலையில் செயல்பட்டு வரும் சந்துரு அகாடமி மீது ரவுடிகள் தாக்குதல் நடத்தியிருப்பதாக புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அகாடமியில் பயின்று வந்த மாணவர்களை உரிமையாளர் கண்டித்ததால் ரவுடிகளுடன் வந்து தாக்கியிருப்பதாகவும், ரவுடிகள் தாங்கள் திமுக எம்பி தமிழச்சி தங்கபாண்டியனின் உறவினர்கள் என கோரி இந்த தாக்குதலை மேற்கொண்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. தாக்குதல் குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் ஏற்கவில்லை என கூறி இணை ஆணையர் அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டம் நடைபெற்றது. பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர்கள் விசாரித்து புகாரை பெற்றதும் தர்ணாவை கைவிட்டு கலைந்து சென்றுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சக்திவேல் வழங்கிட கேட்கலாம். சக்திவேல், வணக்கம். சந்துரு அகாடமி மீது ரவுடிகள் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். இது குறித்தான முழு விவரங்கள் சக்திவேல். நிச்சயமாக வணக்கம் சிந்து. சென்னை வேளச்சேரி காந்தி சாலையில் சந்துரு அகாடமி நடத்தி வருகிறார். இங்கே 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் சட்டம் பயின்று வருகின்றனர். இந்த அகாடமியில் படித்து சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன் உறவினர் என கூறிக்கொண்டு அகாடமிக்குள் புகுந்து தாக்குதல் நடத்திய ரவுடிகள் மீது புகார் கொடுத்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை என கூறி சென்னை மேற்கு ஆணையர் அலுவலகத்தில் தர்ணாவில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. குறிப்பாக சென்னை வேளச்சேரி காந்தி சாலையில் சந்துரு அகாடமி நடத்தி வரும் நிலையில் இங்கே 100க்கும் மேற்பட்ட மாணவர்களும் படித்து வருகின்றனர். இந்த அகாடமியில் படித்து வரும் சுகுணா, லோகேஷ் இருவரும் அகாடமியில் தேவையில்லாத நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாகவும், இது குறித்து அகாடமியின் உரிமையாளர் சந்துரு அவர்களை கண்டித்து இனி அகாடமிக்குள் வரக்கூடாது என கூறியுள்ளார். இந்த நிலையில் அகாடமி உரிமையாளர் சந்துரு மீது அவர்களுக்கும் கோபம் ஏற்படவே திடீரென மாலையில் அகாடமியில் உள்ளே புகுந்து அடியாட்களை வைத்து மிரட்டியும் உள்ளனர். இதில் பிரகாஷினி, குணா, யுவராஜ், லோகேஷ், யுவராஜ் ஆகியோர் 10க்கும் மேற்பட்ட அடியாட்களுடன் உரிமையாளரை தாக்கி அங்கு உள்ள பொருட்களை சூறையாடி உள்ளனர். அது மட்டுமின்றி அங்கு பணிபுரியும் மாயா என்ற பெண்ணையும் ஆபாசமான வார்த்தைகளால் பேசி திட்டி உள்ளனர். யுவராஜ், கோகுல் ஆடியோ திமுக சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியனுக்கு நெருக்கமானவர் என கூறி இவர்களையும் மிரட்டியதாக கூறப்படுகிறது. பின்னர் இது குறித்து வேளச்சேரி காவல் நிலையத்தில் அகாடமியின் உரிமையாளர் சந்துரு மற்றும் அங்கு பணிபுரியும் மாயா ஆகியோர் சம்பவம் குறித்து வேளச்சேரி காவல் நிலையத்தில் புகாரும் அளித்தனர், மிரட்டுவதாக தெரிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து சந்துரு மற்றும் மாயா சென்னை தெற்கு இணை ஆணையர் அலுவலக வாயிலில் இன்று வேளச்சேரி ஆய்வாளர் ஜெயராமனுக்கு எதிராகவும் தாக்குதல் நடத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோஷமிட்டனர். பின்னர் அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அவர்களை அழைத்து புகார் பெற்று உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறிய நிலையில் அங்கிருந்து கலைந்து சென்றனர். லோகேஷ் மற்றும் சுகுணா அகாடமியில் தேவையில்லாத நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாகவும், இது குறித்து அகாடமியின் உரிமையாளர் கண்டித்ததால் இந்த அகாடமிக்குள் வரக்கூடாது என கூறியதாலும் இந்த சம்பவமானது நடைபெற்றுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சக்திவேல்.